Hey, hello, welcome back to another video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை இந்த இயர் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஐடி ஜாப்குள்ளே நம்ம வந்து போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோடைய எண்டில் ஒரு அடிஷ்னல் டிப்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்டிமேட் கோல் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு ப்ராப்பரான ஜாபுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ப்ராப்பரான ஜாபுக்கு நம்ம வந்து போனால் தான் நம்மளால் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி லைஃப் வந்து சஸ்டெயினாக வந்து நம்மளால் வந்து வாழ முடியும். அதுதான் வந்து எஜுகேஷனுடைய கோலாகவுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நல்ல வேலை அப்படிங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஐடி ஜாப் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீமாக வந்துருக்கு. ஏன்னா அதில் தான் ஒரு ஃப்ரெஷராக போகும்போதே நமக்கு வந்து மோர் தென் அன் ஆவரேஜ் சேலரி வந்து ஐடி கம்பெனிஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், சிவில், ஆர்ட்ஸு, எனி கேட்டகரி இருந்தாலுமே எல்லாருக்கும் வந்து இருக்கிற ஒரு காமன் ஆவரேஜ் ட்ரீமாக வந்து ஒரு ஐடி ஜாபுக்கு நான் வந்து போகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே இருக்குது. இந்த ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பட் யாருக்குமே எப்படி வந்து அந்த ஐடி ஜாப்குள்ளே நம்ம வந்து போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஐடியா நிறைய பேருக்கு வந்து இல்லவே இல்லை. அந்த ப்ராப்பர் ஐடியா அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டு நீங்கள் வந்து ஸ்கில்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணி, அது எனி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, எம்என்சியாக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து வேலைக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான மணியை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இதுதான் வந்து ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள்கிட்ட வேல்யூவபிளான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐடி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவாக வந்து திங்க் பண்ணுறீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க்கை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைடாக உங்களால் வந்து பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் ஸ்கில்ஸ் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பேவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து நம்மளால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறோம், இல்லை சிவிலோ எனி திங் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸை நம்மளால் காலேஜ் முடிக்கிறப்போ ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுதா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணணும். அதுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லையோ இல்லை இண்டஸ்ட்ரி டிமாண்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்கில்லையோ நம்மளால் லேர்ன் பண்ணுறதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்கு அதை ப்ராப்பராக சொல்லியும் கொடுக்கல அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்போ இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கும் சரி. அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணணும். இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். இது ரெண்டு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற நிறைய கம்பெனிஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சன் ட்ரைனிங் வந்து இல்லாமல் டைரெக்டாக ஒருத்தவங்க நம்ம ஹையர் பண்ணோம் அப்படின்னா எடுத்ததுமே வந்து ப்ராஜெக்ட் உள்ளே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ இன்னோவேட்டிவாக அவங்க வந்து திங்க் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். அது மாதிரியான ஸ்கில் உள்ள பர்சன்ஸ்க்கு சேலரியும் வந்து அதிகமாகவே வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஸ்கில்லை நீங்கள் எங்கே போய்ட்டு லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இன்டென்சிவ் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஒரு கரிக்குலம் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கரிக்குலமை யூஸ் பண்ணி படித்தவங்க, ட்ரெயின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அப் டு லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எனி டிகிரியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருக்கவங்க, இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு ஜாப் மார்க்கெட்டில் இருந்து ஐடிக்குள்ளே மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியில் உள்ள பீப்புள்ஸ் வந்து இவங்களுடைய கரிக்குலம் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் வந்து கிடச்சி வந்து போயிருக்காங்க. நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ அப் டு 1500 கம்பெனிஸில் 5000+ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லுது. இவங்க படித்த மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 5000+ வேக்கன்சிஸில் நிறைய பேர் வந்து ஜாபுக்கு வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் இந்த ப்ரோக்ராமில் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபைனல் இயர் வந்து முடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
ப்ராப்பரான ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க ப்ராப்பரான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல ஆரம்பித்து இன்டர்வியூ வந்து எப்படி வந்து கிராக் பண்ணுறது, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இண்டஸ்ட்ரி உள்ளே என்னெல்லாம் வந்து நடக்குது, ப்ராஜெக்ட்னால் என்னெல்லாம் வந்து நடக்கும், ரியல் லைஃப் சினாரியோவில் ரியலாகவே ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயமும் இவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக ஹெல்ப் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து இந்த இன்டென்சிவ் 3.0 அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமோடைய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இந்த நான் சொன்ன கேட்டகரியெலாம் இருக்கீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை அவங்கள நான் எங்கே போய்ட்டு ரீச் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு டெமோ செஷன் வந்து இவங்க வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த டெமோ செஷனில் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸே வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன, அதை நீங்கள் எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே வந்து இந்த டெமோ செஷனில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் நான் வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் டெமோ செஷன் ஃப்ரீயாக வந்து வரும். ஸோ நீங்கள் அதில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிளாரிஃபிகேஷன்ஸு, பேக்கேஜ் வந்து எவ்வளோ தருவாங்க, என்ன ஸ்கில்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டிமாண்டாக இருக்குது, இது மாதிரி நிறைய டவுட்ஸையுமே வந்து அந்த செஷனில் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறாங்க. ஸோ அது ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொன்னேன், வீடியோவுடைய எண்டில் ஒரு அடிஷ்னலான ஒரு டிப்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லைவ் டெமோ செஷன் அட்டன் பண்ணுறது மூலிமா அப் டு 16,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க வந்து அவைலபிளாக வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இருக்குது. டெமோ செஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கரியர் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.